Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வைகை டெஸ்ட் 34 ஓட எக்ஸ்பிளனேஷன். First question. Age of Nitish is thrice of Ramesh and Nitish is 11 thrice of Ramesh and Nitish is 11 years older than Hitesh. If the age of Hitesh is 31 years, then find the age of Ramesh. நிதிஷின் வயது ரமேஷின் வயதை விட 3 மடங்கு. நிதிஷை விட ஹிதேஷை விட 11 வயது மூத்தவர். ஹிதேஷின் வயது 31 ஆண்டுகள் என்றால் ரமேஷின் வயதை கண்டுபிடிக்கவும். என்ன சொல்றாங்க? ரமேஷ் நிதிஷ். ஏஜ் ஆஃப் நிதிஷ் இஸ் thrice ஆஃப் ரமேஷா. ஓகே, ஏஜ் ஆஃப் நிதிஷ் இஸ் thrice ஆஃப் ரமேஷ். ரமேஷுக்கு 1ன்னு இருந்துச்சுன்னா நிதிஷ்க்கு எவ்வளோவா இருக்கும்? 3 இருக்குமா? ஓகே, நிதிஷ் இஸ் 11 years older than ஹிதேஷ். ஹிதேஷை விட என்னன்னு சொல்லியிருக்காங்க? 11 வயசு அதிகம். யார்? நிதேஷ். ஹிதேஷோட ஃபஸ்ட்டு இப்போ ஏஜ் எவ்வளோ? 31. அப்போ நிதிஷ் என்னவா இருப்பாங்க? 31 + 11 இருப்பாங்களா? 1 + 1 2, 3 + 1 4, 42. நிதிஷ் இந்த 3x தான் என்னது? 42னா நம்மளுக்கு யாரை கேட்குறாங்க? ரமேஷ். யார் இந்த 1x கண்டுபிடிக்கலாமா? x கேன்சல். 3 1s are 3, remaining 1 14. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 14 years. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளிஃபை சுருக்குக. 6 2/3 6 3 18 18 + 2 20 20/3 இன்ட்டு 9 45 + 3 48/5 இன்ட்டு 7/12. டிவைட் என்ன பண்ணலாம்? இன்ட்டு ஆக்கலாமா? அதுக்கு முன்னாடி 3 × 2 6 6 + 1 7/3. இது இன்ட்டு ஆக்குனா என்னாகும்? 3/7 இன்ட்டு 3/7 கேன்சல் பண்ணலாமா? 7 7 கேன்சல். 5 20. 3 1s are 3, 4 3s are 12, 4 4 cancel. 3 1s are 3, remaining 1 3 6 are 18. Answer option D. Next question. How many prime numbers are there between 20 and 50? 20 முதல் 50 வரை எத்தனை பகா எண்கள் உள்ளன? 23 ஒரு பகா எண்ணா? அடுத்தது 27 27 பகா எண்ணா? கிடையாது, 3வது வாய்ப்பாட்டில் வரும். 29. அடுத்தது 31. அதுக்கடுத்தது 37. அதுக்கடுத்தது என்ன வரும்? 41. அடுத்தது 43. அதுக்கடுத்தது 47. மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6 7. எத்தனை பகா எண்கள்? ஆப்ஷன் டி 7 prime numbers. Next question. Mr. Kumar spent 20% of his income on food, 18% on luxurious items, 6% on mobile recharge. He donated 4% his income to the trust. If he spent rupees 3600 on luxurious items, then find his saving. திருக்குமார் தனது வருமானத்தில் 20% உணவுக்கும் 18% ஆடம்பர பொருட்களுக்கும் 6% மொபைல் ரீசார்ஜுக்கும் செலவிடுகிறார். அவர் தனது வருமானத்தில் 4% அறக்கட்டளைக்கு நன்கொடை அளிக்கிறார். அவர் ரூபாய் 3600 ஆடம்பர பொருட்களுக்கு செலவிட்டிருந்தால் அவரது சேமிப்பை கண்டறியவும். என்ன சொல்லியிருக்காங்க? 3600 எதுக்கு? ஆடம்பரம். 3600 லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ். இங்கே லக்ஸூரியஸ் ஐட்டம்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? 18%. எவ்வளோ? 18%. அப்போ அந்த 18% தான் நம்மளுக்கு என்னது? 3600. அவங்க என்ன கேட்குறாங்க? சேவிங்ஸ். மொத்தம் 20% இன்கம் 20, 18% luxurious item, 20 plus 18, 38, 38 plus 6, 44 plus 4,
48 48% செலவு பண்ணிடுறாங்க. அப்போ மீதி சேவிங்ஸ் எவ்வளோவா இருக்கும் நம்மளுக்கு 52 இருக்குமா? அதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா? ஓகே. 4 18 18 2 36 0 0 மல்டிப்ளை பண்ணலாமா? 0 0 2 2s are 4 2 5s are 10. அப்போ எவ்வளோ? 10,400. ஆன்சர் ஆப்ஷன் டி 10,400. நெக்ஸ்ட் கொஸ்டின். If the mean of 81, y 75, x 43 is 69, then find the mean of x and y. மீன்னா என்ன? ஆகியவற்றின் சராசரி 69 எனில் x மற்றும் y இன் சராசரியை காண்க. சராசரினா எல்லாத்தையும் கூட்டி மொத்த நம்பரால் டிவைட் பண்ணுறதா? 81 + y + 75 + x + 43 டிவைட் பை மொத்தம் எத்தனை நம்பர்? 2 4 5 ஈக்குவல் டு எவ்வளோ? 69. இங்கே 5 + 3 8 8 + 1 9 4 + 7 11 11 + 8 19 ப்ளஸ் x + y இஸ் ஈக்குவல் டு இங்கே டிவைடட் பையில் இருக்கிறீங்க போனால் மல்டிப்ளிகேஷனா? 9 5s are 45, ரிமைனிங் 4 5 6 are 30 + 4 34. அப்போ x + y 345ல் 199 போச்சுன்னா 200க்கு 1 ஒரு 145 146. அவங்க என்ன கேட்குறாங்க? அதோட சராசரி. இந்த ரெண்டோட சராசரி நான் டிவைடட் பை 2 146 டிவைடட் பை 2 அடிச்சா 2 7s are 14 2 3s are 6. ஆன்சர் ஆப்ஷன் பி 73. நெக்ஸ்ட் கொஸ்டின். A single discount equivalent to 3 successive discount of 10%, 5% and 3% will be 10%, 5% மற்றும் 3% ஆகிய 3 தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு சமமான ஒற்றை தள்ளுபடி. ஓகே. சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் தெரியுமா நம்மளுக்கு? என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி டிவைடட் பை 100. ஃபஸ்ட்டு 10%க்கும் 5%க்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? டிஸ்கவுண்ட்னா மைனஸா? -10 -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 × 5/100 0 0 கேன்சல். 1 5 5 இங்கே 2 15 15ல் அரை போச்சுன்னா -14.5. அடுத்தது இதுக்கும் எதுக்கும் 3%க்கும் பார்க்கணுமா? -14.5 -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 14.5 × 3 upon 100. இங்கே என்ன ஆகும்? 14 -17.5 ப்ளஸ் 5 3 15 மீதி 1 4 12 + 1 13 மீதி 1 1 3 + 1 4 0.5 டிவைடட் பை 100. இது என்ன ஆகும்? -17.5 டிவைடட் பை 100னா 2 ஸ்தானமா? ப்ளஸ் 0.435. இப்போ 17.5ல் 0.435 போயிடுச்சுன்னா சப்ராக்ட் பண்ணா இங்கே 10ல் 5 போச்சுன்னா 5 9ல் 3 போச்சுன்னா 6 4ல் 0 இங்கே என்னவா இருக்கும்? 7 இங்கே 1. ஆன்சர் ஆப்ஷன் சி 17.065%. நெக்ஸ்ட் கொஸ்டின். x minus 1/x is equal to 0.4 and x is greater than 0. x square plus 1/x square ஓட வேல்யூ மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. x minus 1/x is equal to ஏனா நம்மளுக்கு x square plus 1/x square ஓட வேல்யூ என்னது? a square plus 2. a என்னது? 0.4 the whole square plus 2 0.4 whole square பண்ணா 0.16 plus 2. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? 2.16. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1/6 of a number is 8 less than half of 28. What is 1/4 of that number? ஒரு எண்ணில் 6ல் ஒரு பங்கு
ஒரு எண் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. எக்ஸ் 6இல் 1 பங்கு 6/1 28இன் பாதிக்கும். 28ல் பாதி எவ்வளோ? 28இன் பாதிக்கும் 2 1s are 2 14 14 பாதிக்கும் 8 குறைவாக உள்ளது -8. அந்த எண்ணில் 4இல் 1 பங்கு காண்க. ஓகே, அப்போ 14ல் 8 போச்சுன்னா எவ்வளோ? 6. x into 1/6 is equal to 6னா x என்னது? 36. இதில் தான் 4இல் 1 பங்கு கேட்குறாங்களா? அப்போ 36 into 1/4 எவ்வளோ டைம்? 9. ஆன்சர் ஆப்ஷன் A. Next question. The profit earned when an article is sold for rupees 800 is 20 times the loss incurred when it is sold for rupees 275. At what price should the article be sold if it is decided to make a profit of 25%? ஒரு பொருள் ரூபாய் 8000க்கு விற்கப்படும் போது கிடைக்கும் லாபம் அது ரூபாய் 275க்கு விற்கப்படும் போது ஏற்படும் இழப்பின் 20 மடங்கு ஆகும். 25% லாபம் ஈட்ட வேண்டும் என்றால் அந்த பொருளை எந்த விலையில் விற்க வேண்டும்? ஓகே, ப்ராஃபிட் லாபம்னா என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா? விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. லாபம்னா நஷ்டம்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. எவ்வளோ? 20 மடங்குன்னு சொல்லிட்டாங்களா நஷ்டத்தில்? அப்போ இன்ட்டு 20. இங்கே ரெண்டுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? விற்ற விலை கொடுத்துருக்காங்களா? இதுவும் விற்ற விலை, இதுவும் விற்ற விலை. இது எப்போ? ப்ராஃபிட்டில் விற்ற விலை என்ன? 800 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் தெரியுமா? தெரியாது. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 275 மைனஸ் சிபி. 20 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 20 மல்டிப்ளை பண்ணா 20 சிபி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 0 2 5s are 10 ரிமைனிங் 1 2 7s are 14 + 1 15 ரிமைனிங் 1 2 2s are 4 + 1 5 5500. இங்கே மைனஸ் சிபி இங்கே போச்சுன்னா ப்ளஸ் சிபியா என்னாகும்? 20 + 1 21 மைனஸ் 5500 இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் 5500 ஆட் பண்ணால் 0 0 8 + 5 13 ரிமைனிங் 1 5 + 1 6. ஓகே, அடிக்கலாமா? 21 இன்ட்டு 3 எவ்வளோ? 63. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ நம்மளுக்கு? காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 300. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 25% லாபம் ஈட்ட வேண்டும் எனில் அப்போ ஆல்வேஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 100%. இந்த 100 தான் 300னா நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? 125 கேட்குறாங்களா? கேன்சல் பண்ணலாமா? 0 0 0 0 மல்டிப்ளை பண்ணா 3 5s are 15 ரிமைனிங் 1 3 2s are 6 6 + 1 7 3 1s are 3. ஆன்சர் ஆப்ஷன் A. Next question. The ratio of the side of a triangle is 3:3:4. If the area of triangle is 32√5 cm², then what is the length of the equal sides? ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் 3:3:4. முக்கோணத்தின் பரப்பளவு 32√5 cm என்றால் சம பக்கங்களின் நீளம் என்ன? ரேஷியோ பாருங்க, சைடோட ரேஷியோ 3:3:4. அப்போ ரெண்டு பக்கம் என்னவா இருக்கு? சமமாக இருக்கு. ஒரு பக்கம் தான் என்னது? வேற மாதிரி இருக்கு. அப்போ இது என்ன முக்கோணம்? இரு சமபக்க முக்கோணமா? இரு சமபக்க முக்கோணத்துக்கு பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது? A is equal to b/4 square root of 4a square minus b square. இங்கே ஏவை என்னன்னு எடுப்போம்? 3xன்னு எடுப்போம். பியை 4xன்னு எடுப்போமா? ஓகே, பிக்கு பதிலாக 4x சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 4x divided by 4 square root of 4 into a square என்னது? a என்னது? 3x 3x the whole square minus 4x the whole square ன்னு வருமா? பரப்பளவு நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 32√5
5 கரெக்டா? இப்போ இங்கே 4ம் கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் 4 3s are 4 into 3 3s are 9 x square minus 4 4s are 16 x square. இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் 9 into 4 36 x square minus 16 x square. 36ல் 16 போச்சுன்னா எவ்வளோ நம்மளுக்கு? 20 x square. இங்கே x squareலேருந்து ஒரு எக்ஸை வெளியே எடுத்துக்கலாமா? என்னாகும்? x square ரூட் 20 4 5 20 அப்போ 2 ரூட் 5ன்னு எடுக்கலாமா? 2x square ரூட் 5 தான் நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவல்? 32 ரூட் 5க்கு ஈக்குவல். ரூட் 5 என்ன ஆயிரும்? ரூட் 5ம் கேன்சல். 2ஆல் கேன்சல் பண்ணா 2 1s are 2 ரிமைனிங் 1 2 6 are 12. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 16. எக்ஸ் ஸ்கொயர் 16னா எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 4. அவங்க என்ன கேட்குறாங்க? சம பக்கங்களின் நீளம். சம பக்கம் என்னது நம்மளுக்கு? 3xஆ? அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 3 into 4 4 3s are 12. ஆன்சர் ஆப்ஷன் சி. Next question. In the given figure ABCD is a rhombus. The value of x is. X ஓட வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, ராம்பஸில் டயக்னல்ஸ் என்னாகும்? பைசெக்ட் ஈச் அதர். மூலவிட்டங்கள் சரிபாதியாக பிரியும். அண்ட் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் டயக்னல்ஸ். இதோட ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. இது 90னா மொத்தம் இதில் எவ்வளோ? 90 + 40 130. இங்கே 130னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 180க்கு 50ஆ? இங்கே 50 டிகிரினா இது என்னவா இருக்கும் நம்மளுக்கு? 50 டிகிரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The ratio of the percentage of Ram and his father is 4:8. The father's age at the time of Ram's birth was 36 years. Find the Ram and his father's percentage respectively. ராமர் மற்றும் அவரது தந்தையின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 4:8. ராமர் பிறந்த போது தந்தையின் வயது 36 ஆண்டுகள். ராமர் மற்றும் அவரது தந்தையின் தற்போதைய வயதை முறையை கண்டறியவும். எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ராமருக்கும் யாருக்கு? அவங்க ஃபாதருக்கும் உள்ள ரேஷியோ என்னது? 4:8. அப்போ இதை கேன்சல் பண்ணா 1:2ஆ? 4 1s are 4 4 2s are 8. அவங்க என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அவங்க ரேஷியோ மாறுமா? ரேஷியோ மாறாதானே? 1:2 தானே. இங்கே பாருங்கள், 40யும் 69யும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுமா? முடியாது. 36 75 3ஆல் அடிச்சா 3 1s are 3 3 2s are 6 3 2s are 6 ரிமைனிங் 1 5. 12 ரேஷியோ 25 ரேஷியோவில் இருக்குது. இங்கே 2ல் இது பண்ணால் 2 2s are 4 1 2 4s are 8 0 21 ரேஷியோ 40. இது கேன்சல் பண்ணுங்கள். 36 1s are 36 36 2s are 72. அப்போ என்ன ரேஷியோவில் இருக்குது? 1:2. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். If 2 LED TVs and 1 mobile phone cost 31,000, while 2 mobile phones and 1 LED TV cost rupees 35,000, then the value of 1 mobile phone is. 2 LED TVகள் 2 LEDs plus 1 mobile phones எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 31,000 ரூபாய். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 2 மொபைல் ஃபோன்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் 1 LED ஒரு LED எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 35,000. அவங்க என்ன கேட்குறாங்க? மொபைல் ஃபோன். ஓகே, இதை இன்ட்டு 2 பண்ணலாமா? டோட்டலாக 2 பண்ணால் என்னாகும்? 2 LED ப்ளஸ் 1 மொபைல் இஸ் ஈக்குவல் டு 31,000 ஆல்ரெடி இருக்குது. இங்கே இன்ட்டு 2 பண்ணால் 2L 2 into 2 4M is equal to 000. 35 into 2 70. சைன் மாற்றலாமா? மைனஸ் 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 கேன்சல் ஆயிருமா? ப்ளஸ் 1M மைனஸ் 4M மைனஸ் 3M. இங்கே 0 0 0 70,000 31,000 போச்சுன்னா இங்கே 9 39 மைனஸா? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? 3 டேபிளில் கேன்சல் பண்ணா 3 1s are 3 3 3s are 9 0 0. 1 mobile phone is equal to
13,000. Answer option C. Next question. Vimal obtained 16 marks out of 80 in French, 94 marks out of 100 in English, 50 out of 10 in Spanish and 4 out of 15 in Japanese. What was the overall percentage obtained by him? விமல் பிரெஞ்சு மொழியில் 80க்கு 16 மதிப்பெண்களையும், ஆங்கிலத்தில் 100க்கு 94 மதிப்பெண்களையும், ஸ்பானிஷ் மொழியில் 10க்கு 50 மதிப்பெண்களையும், ஜப்பானிய மொழியில் 50க்கு 4 மதிப்பெண்களையும் பெற்றார். அவர் பெற்ற ஒட்டுமொத்த சதவீதம் எவ்வளவு? ஓகே, எவ்வளோ? ஃப்ரெஞ்சில் 16 ப்ளஸ் இங்கிலீஷ் 94, ஸ்பானிஷ் 10 ப்ளஸ் ஜாப்பனீஸ் 4. ஓகே, சதவீதம்னா டோட்டலாக இங்கே எவ்வளோ? 80. இங்கே எவ்வளோ? 80. 80 + 100 180. 180 + 50 230. 230 + 50 280. அவங்க என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ். ஸோ இன்ட்டு 100 ஆட் பண்ணலாமா? 4 + 4 8. 8 + 6 14. ரிமைனிங் 1. 1 + 1 2. 2 + 9 11. 11 + 1 12 divided by 280 into 100. 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 4 3s are 12. 4 1s are 4. 4 7s are 28. 0 0 0 கேன்சல். 31 into 10 310 divided by 7 கேன்சல் பண்ணா 7 நாங் 28 மீதி 3. 7 நாங் 28 மீதி 2. 7 2 14 மீதி 6 7 8. அப்போ 44.28%. Answer option B. Next question. Find the quadratic equation whose difference of roots is 3 and their product is 4. பெருக்குனா என்ன வரணும்? 4 வரணும். என்னென்ன சான்ஸ் இருக்கு? 1 × 4 4, 2 × 2 4. அவங்க டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 3. இங்கே டிஃப்ரென்ஸ் 3 வருமா? வராது. அப்போ என்னவா இருக்கணும்? ஒரு ரூட் 1 இன்னொரு ரூட் 4 இருக்கணுமா நம்மளுக்கு? அப்போ என்ன ஆகும்? ப்ராடக்ட் வந்து மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணால் 5. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. x² - 5x + 4. சம் பண்ணால் 5, ப்ராடக்ட் பண்ணால் 1 × 4 பண்ணால் 4. x² - 5x + 4. Next question. At compound interest, the amount of 2 year is 24,200 and the amount of 3 year is 26,620. Find the principal. கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளின் தொகை 24,200 மற்றும் 3 ஆண்டுகளின் தொகை 26,620. அசலை கண்டறியும். என்னது ஃபார்முலா? A = P × 1 + R/100 ஹோல் பவர் என்ன? 3 வருஷத்தில் தொகை என்னவா ஆகுது? 26,620. அசல் தெரியுமா? தெரியாது. ஆர் தெரியுமா? தெரியாது. வருஷம் 3. அதே 2 வருஷத்தில் என்னவா மாறுது? 24,200 மாறுதா? அசல் தெரியாது. ஆண்டு வட்டி விகிதம் தெரியாது. எவ்வளோ வருஷத்தில் மாறுது? 2 வருஷம். என்ன பண்ணலாம்? இந்த 2 ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ண என்னாகும்? பிபி கேன்சல். இந்த ஸ்கொயருக்கும் இங்கேயும் கேன்சல் ஆயிருமா? அப்போ 26,620 டிவைடட் பை 24,200 என்னவா இருக்கும்? 1 + R/100 இருக்குமா? ஓகே, இந்த +1 இங்கே வரும்போது -1 ஆயிருமா? 26,620 டிவைடட் பை 24,200 -1 எவ்வளோ? R/100. 26,620ல் 24,200 போச்சுன்னா 0 2 4 2 டிவைடட் பை
24200 is equal to என்னது r by 100 இங்க 0000 cancel 242 1s are 242 இங்க எவ்வளவு வரும் 0 அப்ப r எவ்வளவு நமக்கு 10% r 10% னா அசல் எதுலயோ ஒண்ணுல போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா 2 years க்கு எவ்வளவு 24200 equal to p into 1 plus 10 by 100 the whole square 0 cancel 10 ones are 10 10 plus 1 11 square 121 divided by 100 into p is equal to எவ்வளவு 24200 121 ரெண்டு தடவை 242 அப்ப பிரின்சிபல் என்னவா இருக்கும் 20000 20000 option D. Next question. The area of a triangle whose base and corresponding height are respectively 3.2 meter and 75 centimeter is முக்கோணத்தின் பரப்பளவு கேக்குறாங்க ஃபார்முலா என்னது half b into h இதுல பேஸ் எதுல கொடுத்திருக்காங்க மீட்டர் ஹைட் என்ன சென்டிமீட்டர் ஆன்சர் என்னது மீட்டர் அப்ப என்ன பண்ணனும் மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணுமா 1 meter is equal to 100 centimeter அப்ப half into base எவ்வளோ 3.2 into centimeter மீட்டரா கன்வெர்ட் பண்ணா 75 upon 100 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 ones are 2 2 ones are 2 remaining 1 2 6 are 12 25 table cancel பண்ணலாமா 25 3s are 75 4s are 100 again 1.6 into 3 6 3s are 18 remaining 1 3 ones are 3 3 plus 1 4 divided by 4 cancel பண்ணா 4 ones are 4 4 2s are 8 answer option C 1.2 meter square. Next question. The diagonals of a rectangle ABCD meet at O. If BOC is equal to 44 degree, then OAD. ஒரு செவ்வகம் ABCD இன் மூலைவிட்டங்கள். ஒரு செவ்வகம் என்னது ABCD மூலைவிட்டங்கள் எதுல சந்திக்கின்றன O என்ற புள்ளியில் சந்திக்கின்றன BOC என்னது 44 டிகிரி எனில் அவங்க என்ன கேக்குறாங்க OAD ஓகே இது 44 னா மூலைவிட்டங்கள் என்னது bisect each other அப்ப டோட்டல் 180 180 ல 44 போச்சுனா ரிமைனிங் எவ்வளோ 6 3 136 அப்ப divided by 2 போட்டா 2 6 are 12 remaining 1 68 இது 68 இங்கேயும் என்ன இருக்கும் 68 இங்க 68 இருந்தால் இங்கேயும் என்னவா தான் இருக்கும் 68 answer option C. Next question. 0.83 the whole cube minus 0.1 the whole cube divided by 0.83 the whole square plus 0.083 plus 0.01. Okay, நம்ம A வை 0.83 ன்னு எடுக்கலாம் B என்னன்னு எடுக்கலாம் 0.1 ன்னு எடுக்கலாம் அப்ப இது என்ன ஃபார்முலா இருக்கு A cube minus B cube divided by இங்க என்னது A square plus 0.83 into 0.1 ஓட வேல்யூ என்னது மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கும்போது 0.083 அப்ப இது என்னது A into B plus 0.1 whole square பண்ணா 0.01 அப்ப இது என்ன ஃபார்மட் B square A cube minus B cube ஓட ஃபார்முலா என்னது நமக்கு A minus B into A square plus B square plus AB divided by A square plus B square plus AB ரெண்டு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் A minus B 0.83 ல 0.1 போச்சுனா 0.73 answer option D. Next question. Express in hours 230 minutes 240 seconds மணி நேரங்களில் வெளிப்படுத்து 230 நிமிடங்கள் ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ சாரி 1 ஹாருக்கு எவ்வளோ மினிட்ஸ் 1 ஹாருக்கு 60 மினிட்ஸ்
அப்போ இன்டூ 3 போட்டா 3 ஹார்ஸ்க்கு எவ்வளோ மினிட்ஸ் 180 மினிட்ஸா அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 230ல் 200க்கு ஒரு 2 50 நிமிஷம் இருக்குமா ஓகே 1 மினிட்டுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது 240 செகண்ட் இருக்கா அப்போ எவ்வளோ மினிட்ஸ் 4 மினிட்ஸா 50 + 4 54 அப்போ 3 நிமிஷம் 3 மணி நேரம் 54 நிமிஷமா அதையும் ஹவராக மாற்றணும்னா டிவைடட் பை 60யா கேன்சல் பண்ணலாமா என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா 6 9 54 1 6 10 ஆன்சர் 39/10 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் if the mean of x plus 2 x plus 5 x plus 6 x plus 8 x plus 9 x plus 12 is 18 find the median of the observation ஆகியவற்றின் சராசரி 18 எனில் கவனிப்பின் இடைநிலையை கண்டறியும் சராசரியில் இடைநிலையை கண்டறியவும் ஓகே சராசரினா x plus 2 plus x plus 5 plus x plus 6 plus x plus 8 plus x plus 9 plus x plus 12 divided by மொத்தத்தை நம்பர் 1 2 3 4 5 6 is equal to 18 18 into 6 எவ்வளோ 108 1 2 3 4 5 6 6x plus நம்பர்ஸை கூட்டலாமா 12 + 9 21 21 + 8 29 29 + 6 35 + 5 40 40 + 2 42 அப்போ 6s is equal to 42 சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும் 6 இங்கே 0 10னா 6 அப்போ x is equal to 11 x 11னா ஒவ்வொரு வேல்யூவும் போடலாமா 11 + 2 13 11 + 5 16 11 + 6 17 11 + 8 19 11 + 9 20 11 + 12 23 இடைநிலைனா என்னது நடுவில் இருக்க நம்பரா 17 + 19/2 17 + 19 என்னது 9 + 7 16 மீதி 1 36/2 அடிச்சோம்னா 18 ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபை 5% of 40 plus 20% of 80 minus 10% of 100 minus 5% of 50 40ல் 5% 10% எவ்வளோ நம்மளுக்கு 4 4ல் பாதி தான் 5 அப்போ எவ்வளோ 2 ப்ளஸ் 80ல் 20% 10% 8 20% 16 மைனஸ் 100ல் 10% எவ்வளோ 10 மைனஸ் 50ல் 5% 50ல் 10% எவ்வளோ 5 5 அதில் பாதி 2.5 2 + 6 16 18 18ல் 10 போச்சுன்னா 8 8 மைனஸ் 2.5 8ல் 2 போச்சுன்னா 6 6ல் பாதி 0.5 போச்சுன்னா 5.5 ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5.5. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பாப்புலேஷன் சார்ட் கொடுத்துருக்காங்க சார்ட் கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க த லிட்ரேட் பாப்புலேஷன் இன் சிட்டி சி படித்தவங்க சிட்டி சியில் 72% இருக்காங்களா அவங்க யாரோட சொல்கிறாங்க மேல் பாப்புலேஷன் இன் சிட்டி டியோட எவ்வளோ அதிகம் சிட்டி டியில் மேல் எவ்வளோ இருக்காங்களோ அதை விட எவ்வளோ அதிகம்னு கேட்குறாங்க மொத்தம் 600ல் எவ்வளோ பர்சன்டேஜ் 72% படித்தவங்களா 600ல் 70%னா 0 7 6 ஆர் 42 70% கண்டுபிடிச்சாச்சு 2% 1% 6 அப்போ 2% எவ்வளோ 12 ஆட் பண்ணா 2 3 4 சிட்டி சிக்கு எவ்வளோ 432
மேல் பாப்புலேஷன் சிட்டி டி. மொத்த பாப்புலேஷன் சிட்டியில் எவ்வளோ 720. என்ன ரேஷியோவில் பிரிகிறாங்க 5:4 டோட்டலாக 9 ரேஷியோவில். மேல் எவ்வளோ 5 × 5 அப்போ 9 8s are 72 8 5s are 40 400 எவ்வளோ அதிகம் தான் கேட்குறாங்களா எவ்வளோ 32. எதை கம்பேர் பண்ணும்போது சிட்டி டி அப்போ டிவைடட் பை 400 into 100 0000 cancel 4 8s are 32 எவ்வளோ percentage 8%. Answer option C 8%. Next question. A certain sum of money becomes doubles itself in 5 years. Amount என்ன ஆயிடுது 2p ஆயிடுது. Principal p. அப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் p தானே இருக்கும். 2pல p போச்சுன்னா p எவ்வளோ இயர்ஸில் 5 இயர்ஸில். அப்போ SI is equal to PNR by 100. இன்ட்ரெஸ்ட்டுக்கு p பிரின்சிபலுக்கு p n எவ்வளோ 5 r by 100. pp gets cancel 5 2s are 10 0 r எவ்வளோ percentage 20%. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க in how many years will it become 16 times of itself at the same rate of simple interest. எத்தனை ஆண்டுகளில் 16 மடங்காகும் அதே வட்டி வீதத்தில். வட்டி வீதம் அதே தான் 16 மடங்கு ஏ 16p மாறுதுன்னா பிரின்சிபல் அதேனா இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் 16p மைனஸ் p இருக்குமா. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 15p. அப்போ 15p is equal to principal p into n தெரியாது r எவ்வளோ 20 divided by 100. pp cancel 21s are 20 25s are 15 into 5 75. Answer option C 75. Next question. Find the least number which is divisible by 2 3 5 6 9 and 18 which is a perfect square. 2 3 5 6 9 மற்றும் 18 ஆல் வகுப்படும் குறைந்தபட்ச எண்ணை கண்டறியவும். இது ஒரு சரியான வர்க்கம் ஆகும். ஓகே 5 ஆல் வகுப்படணும் கண்டிப்பாக. அப்போ 0 கடைசி நம்பர் என்னவா இருக்கணும் 0வா இருக்கணும் 5ஆ இருக்கணும். இது வகுப்படுமா வகுப்படாது. மீதி 3மே ஆகும். அடுத்தது பாருங்க 9 ஆல் வகுப்படணும். ஒரு நம்பர் எப்போ 9 ஆல் வகுப்படும் அனைத்து எண்களின் கூடுதல் 9ஆக இருக்கணும். இங்கே கூடுதல் எவ்வளோ இருக்குது 4. இதுவும் வகுப்படாது. அப்போ 2 ஆப்ஷன் தான். அவங்க கேட்குறது என்னது மிக சிறிய எண். அப்போ ஃபஸ்ட்டு 900 செக் பண்ணலாமா. 900 2ஆல் டிவைட் ஆகுமா ஆகும். 3ஆல் அனைத்து எண்களின் கூடுதல் 3ஆல் இது பண்ணலாம். கூடுதல் எவ்வளவு 9 3ஆல் வகுப்படும் 5ஆல் வகுப்படும் 6 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டால் கண்டிப்பாக 6ஆலையும் வகுப்படும் 9க்கு அனைத்து எண்களின் கூடுதல் 909ஆல் வகுப்படும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 900. Next question. Find the number of even factors of 3750. 3750 இரட்டை காரணிகளின் எண்ணிக்கையை காணணும். 3750 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு 5 5 7s are 35 remaining 2 5 5s are 25 0 again 5 5 1s are 5 remaining 2 5 5s are 25 0 5 5 3s are 15 0 5 5 6s are 30 அடுத்தது 2 3 இதோடது என்னது 2 into 3 into 5 power 1 2 3 4. இங்கே 2 பவரில் இருக்கிறது என்ன பண்ணிடுவோம் அப்படியே எழுதிக்கும். ஈவன் ஃபேக்டர்னா இரட்டை எண்ணா 2 பவரில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கும். மீதி இதுக்கு +1 பண்ணுவோமா. 2 பவரில் என்ன இருக்குது 1. மீதி இதுக்கு பவருக்கு +1 3 1 + 1 2 4 + 1 5 5 into 2 எவ்வளோ 10. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 10. நெக்ஸ்ட் கொஸ்டின். The product of two number is 1083 and the HCF is 19. Then find their LCM. இரண்டு எண்களின் பெருக்கல் 1083 மற்றும் அவற்றின் HCF 19 பின்னர் அவற்றின் LCM. நம்மளுக்கு என்னது LCM into HCF is equal to
ப்ராடக்ட் ஆஃப் their நம்பர், எண்களின் பெருக்கல் பலனா a into b. எண்களின் பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்காங்க 1083. HCF என்ன 19. என்ன கேட்குறாங்க LCM 19 5 95 95. மீதி எவ்வளோ வரும் 5 5 + 8 13. 19 × 7 7 9 63. மீதி 6 1 7 7 7 + 6 13. அப்போ ஆன்சர் 57. நெக்ஸ்ட் கொஸ்டின். The price of your watch is ₹1000. It is first decreased by 10% and then increased by 10%. What is the difference between the new price of the watch and the old price of the watch? ஒரு கடிகாரத்தின் விலை ₹1000. இது முதலில் 10% குறைக்கப்பட்டு பின்னர் 10% அதிகரிக்கப்படுகிறது. கடிகாரத்தின் புதிய விலைக்கும் கடிகாரத்தின் பழைய விலைக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, ஒரு வாட்ச் இருக்கு, எவ்வளோ 1000. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது 10% குறையுது. 10%னா ₹100 கழியுமா? ₹100 கழிஞ்சுன்னா எவ்வளோ ஆகும் 900. ஓகே, அடுத்தது என்ன ஆகுது 10% அதிகரிக்கிறது. 900ல் 10% 90 அதிகரிச்சா ப்ளஸ் என்னவாகும் 990. பழைய விலைக்கும் புதிய விலைக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ 10. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். A certain amount, sum amounts to ₹8,400 in 2 years and 8,904 in 3 years when compounded annually at a particular rate of interest. Find the rate of interest. 3 வருஷத்தில் அந்த தொகை என்ன ஆகுது 8904 ஆகுதா? ஈக்குவல் டு P into 1 + R/100. எவ்வளோ இயர்ஸில் 3 இயர்ஸில். 2 இயர்ஸில் எவ்வளோ ஆகுது 8400. P into 1 + R/100 the whole square. இங்கே என்ன ஆகும் P கேன்சல் ஆயிரும். எகைன் என்ன ஆகும் ஹோல் ஸ்கொயருக்கும் இங்கேயும் கேன்சல் ஆயிரும். இங்கே ரிமைனிங் 8904 டிவைடட் பை 8400 இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் 1 + R/100 இருக்குமா? இந்த +1 இங்கே வந்துச்சுன்னா -1 ஈக்குவல் டு R/100. இங்கே 8904ல் 8400 போச்சுன்னா ரிமைனிங் 504 டிவைடட் பை 8400 இஸ் ஈக்குவல் டு R/100. 0000 கேன்சலா 4 டேபிள் அடிக்கலாமா? 4 2s are 8, 4 1s are 4 1s are 4, பேலன்ஸ் 1, 4 2s are 8, ரிமைனிங் 2, 4 6 are 21 × 6 126. அப்போ R 6%. ஆப்ஷன் D. Next question. A, B, C can do a piece of work in 20, 30 and 60 days respectively. In how many days can A do the work if he is assisted by B and C on every third day? A, B மற்றும் C முறையே 20, 30 மற்றும் 60 நாட்கள் ஒரு வேலையை செய்ய முடியும். ஒவ்வொரு 3வது நாளிலும் B மற்றும் C உதவினால் எத்தனை நாட்கள் வேலை செய்ய முடியும்? A, B, C எவ்வளோ டேஸ் 20, 30, 60. அப்போ டோட்டல் ஒர்க் என்னவா இருக்கும்? LCM எடுத்தா 60. இங்கே 60/20 எவ்வளோ 3. 60/30 2. 60/60 1. ஃபர்ஸ்ட் டேவும் செகண்ட் டேவும் யார் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க? A மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே. ஃபர்ஸ்ட் டே A 3 வேலை, செகண்ட் டே A 3 வேலை. தேர்ட் டே யார் ஏவோட பியும் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்களா? அப்போ எவ்வளோ வரும் 3 + 2 5, 5 + 1 6. அப்போ 3 நாளில் எவ்வளோ ஒர்க் முடியும் 3 டேஸில்? 6 + 3 9, 9 + 3 12. 3 நாளில் 12 ஒர்க் முடியுதுன்னா 60 ஒர்க் முடிய இன்ட்டு 5. இங்கே இன்ட்டு 5 பண்ணா 15. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 15 days. இன்னைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.